ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அன்வெஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயில் வந்து கோல்டு நம்ம வாங்கலாம் விற்கலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்ற ஆப்ஸ்லேயும் வந்து இப்போ க்ரோ ஆப்லேயே வந்து கோல்டு பை பண்ணி செல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இப்போ நான் காமிக்க போகிறது ஆல்ரெடி நான் வந்து பேடிஎம்மில் காமிச்சிருப்பேன், கூகுள் பேயில் காமிச்சிருப்பேன். ஸோ ஃபோன்பேயில் நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. ஸோ நான் அதனால் வந்து ஃபோன்பேயில் வந்து எப்படி வந்து செல் பண்ணுறாங்க, அதே மாதிரி எப்படி வந்து பை பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி அதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபோன்பே ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ஹோம்னு இருக்கும், ஸ்டோர்னு இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், மை மணி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னா ஸ்டோருக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹோமுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் அந்த ஃப்ரண்ட்டு ஹோம்லேயே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பை 24 கேரட் கோல்டு அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து மை மணிக்கு போனீங்க அப்படின்னா வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பை கோல்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஹோம்லேயும் மை மணிலேருந்தும் போயிட்டு நீங்கள் அந்த கோல்டை வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் பை 24 கேரட் கோல்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளோட கோல்டு லாக்கர் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து டேரெக்டாக பை கோல்டு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த பை கோல்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கேட்கும், நீங்கள் எவ்வளோக்கு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து மதிப்பை கொடுத்து வாங்க, காசை நீங்கள் ஒரு 2000 வச்சுருக்கீங்கன்னா 2000 கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா பை இன் ருபீஸ் கொடுங்க. அப்படி இல்லை பை இன் கிராம் கொடுத்து 1 கிராம் 2 கிராம்னு நம்ம கடையில் வாங்குற மாதிரி நீங்கள் வாங்க. ஸோ 1 கிராம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 5090.51 வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4942.24 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், 4942.24 பர்சன்டேஜ் ஆஃப் 3 போட்டிங்கன்னா 148.26 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 5090.50 கரெக்டாக வருதா? ஸோ இப்படி தான் அவங்க வந்து கீழே வந்து இந்த 5090.51 காட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கே ஒரு 1300 வந்து வேலெட்டில் என்கிட்ட 1300 வச்சுருந்தேன். ஸோ நான் அதை வச்சு இந்த கோல்டை வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0.2573, அதாவது ஒரு 1/2 கிராம் கோல்டுக்கும் கம்மியான கோல்டு, ஒரு 1/4 கிராம் கோல்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வேலெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த பையை கொடுத்துட்டு உங்களுக்கு பை கோல்டு போய்ட்டு இந்த பையை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் எதில் வேணுமோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 100 வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். ஸோ நீங்கள் அங்கே வந்து உங்களோட டெபிட் எதில் வாங்க போகிறீங்க, எந்த கார்டு டீட்டெயிலில் வாங்க போகிறீங்களோ அந்த இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்துடும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தெரியாது. பட் ஆனால் வந்து நம்ம ஃபோன்பேயில் நீங்கள் கோல்டோ ஏதோ வாங்கினீங்க அப்படின்னா வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10,000 செலவு கிரெடிட் கார்டுலேருந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாளில் வராது. சம்டைம்ஸ் அது வருஷக்கணக்கு கூட ஆகுது நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்க. ஏன்னா நான் இப்போ பாருங்கள் 1300 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இங்கே எவ்வளோ காமிக்குது பாருங்கள், என்னோடய கோல்டு என்கிட்ட இருக்குது 1300. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் போயிடுங்க, செல் கோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட வேல்யூ மேலே காமிக்குது பாருங்கள். 1300 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஜிஎஸ்டி போக எனக்கு வந்து 1216 சம்திங் வந்துருந்தது. இப்போ தான் 12 ரூபா 60 எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த வாங்கின வேல்யூலேருந்து. ஸோ இது வந்து செல்லிங்க்கு வரப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதேமாதிரி பையிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் வந்து 4774.95 காமிக்குது. அதே பையிங் ப்ரைஸை பாருங்கள், 4948 காமிக்குது. ஸோ ஒரு 300 கிட்டத்தட்ட 300 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பையிங்க்கும் செல்லிங்கும். ஏன்னா நம்ம வாங்குகிற தங்கத்துக்கும் விற்கிற தங்கத்துக்குமே வித்தியாசம் இருக்கல கடையில், அது சேம் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1300 எனக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் கிரெடிட் கார்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஜிஎஸ்டி போக எடுத்துகிட்டு நீங்கள் அதை வெயிட் பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு அதே அமௌண்ட் வரதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணணும். பட் ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும் நெசசரி இருக்குது, எனக்கு வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் பணத்தை வந்து கோல்டை வாங்கிட்டு 3 டேஸ் கழிச்சு, அதாவது 1 டே கழிச்சு தான் வந்து அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்.
உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து விற்றீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் கழித்து தான் வந்து உங்களால் விற்க முடியும். அதே நீங்கள் ஒரு நாள் கழித்து விற்றீங்கனாலுமே வந்து 2 நாள் கழித்து தான் உங்களோட அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வரும். ஸோ வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விற்றுட்டு உடனே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து விற்கணும்னு இனிஷியேட் பண்ணுறதுக்கே வந்து நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி 24 ஹவர்ஸ் கழித்து தான் உங்களால் வந்து விற்கிறதுக்கான பை ஆப்ஷனே வரும். ஸோ பை ஆப்ஷனை கொடுத்து விற்றுட்டிங்க அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க்குக்கு ஏறதுக்கு 2 நாள் வரைக்கும் எடுக்கும். ஸோ 3 நாள் டோட்டலாக வரும். நீங்கள் அதை வச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பையிங் ஆப்ஷன் வந்து அப்படி தான். ஸோ டேரெக்டாக இங்கே பை கோல்டு கொடுங்க, அப்படிலாம் மோர் ஆப்ஷனில் போய்ட்டு பை கோல்டு கொடுத்தீங்கனாலும் வந்து பை பண்ணிக்கலாம் நீங்கள். பட் ஆனால் செல்லிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி மோர் ஆப்ஷனுக்கு போயிடணும். போனதுக்கப்புறம் செல் கோல்டு கொடுங்க. கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்கிறோமா எப்படின்னு பார்த்துங்க. நம்ம 1228 ரூபா 60 பைசா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கோல்டாக விற்கிறதுனாலும் விற்கலாம். ஸோ வாங்குறப்ப எப்படியோ அதே கான்செப்ட் தான் விற்கிறப்பையும். ஸோ வந்து 0.2573 நான் இதை அப்படியே விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா இதை அப்படியே விற்கணும்னா கிளிக் பண்ணி கீழே செல் இருக்குல்ல, செல்லை கொடுத்தோம்னா விற்றுடலாம். ஸோ விற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 டே கழித்து தான் வந்து நம்மளால் 1 or 2 டேஸ் கழிச்சு தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஏறும். ஸோ மேக்ஸிமம் 2 டேஸ் வச்சுங்க. அதில் சம்டைம்ஸ் வந்து 2 டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கீழே பார்க்கலாம், அமௌண்ட் வில் பி credited to your bank account within 48 hours. ஸோ 2 நாளுக்குள்ளார தான் ஏறுமே தவிர 2 நாள் கழிச்சு ஏறாது. ஸோ சம்டைம்ஸ் ஒரு நாள்லேயும் ஏறுது. ஸோ அது அவங்கவுங்களோட டைமை பொறுத்து. ஸோ மேக்ஸிமம் 2 டேஸ்னால் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இன்னொரு இதில் பார்க்கலாம் அப்படின்னா வந்து தங்கத்தை வந்து வீட்டில் வாங்குறது. ஸோ தங்கம் வந்து உங்களுக்கு வேணும், அக்கௌண்ட்டில் இருக்க தங்கத்தை வந்து நீங்கள் எடுக்கணும், உங்கள் வீட்டுக்கே வந்து தங்க காயினாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கெட் டெலிவரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காமிக்கும். 1/2 கிராம் கோல்டு, 1 கிராம் கோல்டு அப்படின்னு காமிக்கும். நீங்கள் உடனே கேட்கலாம், நம்மகிட்ட 1/4 கிராம் கோல்டு தான் இருக்குது, எப்படி நீங்கள் 1/2 கிராம் வாங்கலான்னு கேட்கலாம். ஸோ இங்கே 399 ரூபா போட்டு வந்து அவங்க மேக்கிங் சார்ஜஸை மட்டும் தான் போட்டுருக்காங்க, செய்கூலியை மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த 0.5 கிராமை கிளிக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, 1/4 கிராம் இருக்குது, இன்னொரு 1/4 கிராம் வாங்கணும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமிக்கிது பாருங்கள், பை ரிமைனிங் 0.2427 கிராம் கெட் 0.5 கிராம் கோல்டு டெலிவர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னொரு 1/4 கிராம் வாங்கினீங்கன்னா நம்ம வந்து இந்த 1/2 கிராம் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் பை ரிமைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கோல்டை விற்று காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.2573 கிராம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இதை விற்கலாம். நம்ம இப்போ ரேட்டில் என்ட்ரு பண்ணி பார்ப்போம். 1228 ரூபா 60 பைசா. ஸோ நம்ம அப்படியே இதை விற்றுடலாம். சரி வேணா விடுங்க, ஒரு சில்லறையாக ஒரு 8 ரூபாயை போட்டுருவோம். 1220 ரூபாய்க்கு விற்றுருவோம். கொடுத்துட்டு செல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கனெக்டிங் டு செக்யூர்லின்னு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட தங்கத்தை விற்றாச்சு. ஸோ டன் கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். மேலே மெசேஜ் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஆன் செல்லிங்னு போட்டு எவ்வளோ கிராமுங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி வந்து முக்கியமாக ஃபோன்பேயில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் அந்த ஆஃபர் போடுறாங்க, அது எப்போங்கிறது தெரியல. மேலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோக்கு கோல்டு வாங்கினாலும் உங்களுக்கு 50 ரூபா கேஷ்பேக்குங்கிற மாதிரி இடையில போட்டிருந்தாங்க, 10% கேஷ்பேக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வர டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லது. பட் ஆனால் நான் அந்த ஆஃபரில் இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு அந்த ஆஃபர் இல்லை அப்போது. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வந்து க்ரோலையும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அடிக்கடி. நான் நிச்சயமாக க்ரோவில் வந்து சீக்கிரமே பண்ணுறேன், கோல்டு வாங்கி விற்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, அப்படி இல்லை நம்ம அன்மேகஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் கேளுங்க. பாய்.